வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தெரிந்தும் தெரியாததும் சேனல். இதுக்கு முன்னாடி நாம் லூனார் எக்லிப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை நம்ம சோலார் எக்லிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க, சில பேருக்கு தெரியாது. அதனால் சோலார் எக்லிப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்து சொல்லிடுறேன். சூரியன் இருக்கும்போது நிலாவும் சூரியனுக்கு பூமிக்கு வந்து நிற்கும்போது 3 ஒரே லைன் இருக்கும்போது அந்த ஷேடோ விழுகிறது தான் சோலார் எக்லிப்ஸ். இந்த சோலார் எக்லிப்ஸ் எப்போவுமே நியூ மூன், அதாவது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் வரும். எப்படின்னா இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வரும்போது தான் சோலார் எக்லிப்ஸ் வரும். சோலார் எக்லிப்ஸில் 3 வகை இருக்குது. அது என்னன்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது முழு சூரிய கிரகணம். அது எப்படி இருக்குன்னா இந்த நிலா அந்த சூரியனை மொத்தமாக மூடியும். அதுதான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். செகண்ட் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது நம்ம முழு சூரிய கிரகணம்னா சூரியனை ஃபுல்லாக நிலா மாற்றணும். ஆனால் இந்த பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸில் சூரியனோட ஒரு பார்ட்டை மட்டும்தான் நிலா மறைக்கும். நெக்ஸ்ட் ஆங்குலர் சோலார் எக்லிப்ஸ். இது எப்படி இருக்குன்னா நிலா கரெக்டாக சூரியனோட சென்டரில் மறைச்சு ஒரு வளையத்தில் நெருப்பு எண்ணெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் கிரியேட் ஆகும். இப்போ சோலார் எக்லிப்ஸை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா நியூ மூனும் எக்லிப்ஸ் நடக்காது. ஏன்னா நம்ம பூமியை சுற்றி வர நிலாவோட ஆர்பிட் 5 டிகிரிஸ்க்கு சார்ந்து. அதனால நிறையா நியூ மூன்ஸ் சன்னை மிஸ் பண்ணிடும். இதுனால தான். நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஷேடோ ஆஃப் த சோலார் எக்லிப்ஸோட ஃபுல் ஷேடோ 100 இல்லை 200 கிலோமீட்டர் வைடாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹோமை தாண்டி இருக்காங்க மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்போ இந்த ஹோல் கையும் டார்க் ஆகிடும். அதனால டே டைமில் கூட நம்மளோட ஸ்டார்ஸும் பிளானட்ஸையும் தெளிவாக பார்க்க முடியும். ஏன் ஜூபிட்டர் கூட நம்மளால் வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியர் அதோட வெளிச்சத்தால் ரொம்பவே மறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அந்த நேரத்தில் அந்த சன்னோட வெளிச்சம் குறைஞ்சு அந்த அவுட்டர் அட்மாஸ்பியர் நம்ம கண்ணுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த எப்போவுமே சோலார் எக்லிப்ஸ் 7 minutes 32 seconds தான் இருக்கும். ஆனால் நிறைய சோலார் எக்லிப்ஸ் அதை விட கம்மியாக தான் இருக்கும். போனது லூனார் எக்லிப்ஸில் நம்ம கரண்ட் சைக்கிள்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்து அதே மாதிரி எக்லிப்ஸ் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோலார் எக்லிப்ஸ் வெறும் கண்களால் பார்க்கும்போது அந்த பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் பார்க்கும்போது கூட ரொம்பவே ஆபத்து. பெர்மனெண்ட்டாக நம்ம ஒரு கண்ணு கூட போக வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ரொடெக்ஷனோட பாருங்க. இந்த சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸை விட வேறு. எப்படின்னா லூனார் எக்லிப்ஸ் கூட 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே மறுபடியும் வரும். ஆனால் இந்த சோலார் எக்லிப்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு 375 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.